அப்பா அப்பா சொல்கிறத கேட்கணும், இல்லைன்னா வாழ்க்கையில் உருப்பிட முடியாதுடா. மகன், அதுக்கு இப்போ வருத்தப்பட்டு என்னப்பா பிரயோஜனம்? தாத்தா சொல்லும்போதே நீங்கள் கேட்டிருக்கணும். சிரிங்க சிரிங்க, சந்தோஷமாக இருங்க. மந்தன், எதுக்காக கோழியை உயிரோட ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்க? மந்தன், டாக்டர் தான் சொன்னார் கோழி சூடுன்னு. சிரிங்க சிரிங்க, சந்தோஷமாக இருங்க. கபாலி, இன்னைக்கு ஒரு நகையாவது திருடியே ஆகணும்னு துடிக்கிறியே, ஏண்டா? காலா, இன்னைக்கு அச்சய திருதேடா, இன்னைக்கு திருடணும்னா வருஷமெல்லாம் திருடிக்கிட்டே இருக்கலாம்டா, அதனால தான். சிரிங்க சிரிங்க, சந்தோஷமா இருங்க. விமலா, நகையை பறி கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஏன்டி வீணாக பயந்துக்கிட்டு இருக்க? விமலா, திருடு போனது கவரிங் நகையாச்சேடி, திருடன் திருப்பி வந்து அடிச்சிட்டான்னா அதான். சிரிங்க சிரிங்க, சந்தோஷமா இருங்க. ராமு, எதுக்கெடுத்தாலும் சுற்றி வளைச்சி பேசுவானே உங்கள் பையன், இப்போ என்ன பண்ணுறான்? சோமு, சிட்டியில் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்காங்க. சிரிங்க சிரிங்க, சந்தோஷமா இருங்க. ரகு, சிறந்த தம்பதிகள்னு உங்களை எதை வச்சுடா தேர்வு பண்ணாங்க? பாகு, இது வரைக்கும் ஒரு நாள் கூட நாங்கள் சண்டை போடாமல் இருந்ததே இல்லை, அதை வச்சு தாண்டா. சிரிங்க சிரிங்க, சந்தோஷமாக இருங்க. அந்த வித்வானை கல்யாணத்துக்கு புக் பண்ணால் சாப்பாட்டு செலவு மிச்சமாகுன்னு எப்படா சொல்கிற? மாறன், சாப்பாட்டு நேரத்தில் அவரை வாசிக்க விட்டோம்னா அழகாக எல்லாரையும் தூங்க வச்சிருவாருடா. சிரிங்க சிரிங்க, சந்தோஷமாக இருங்க. ராமு, அவர் அரசியல்வாதின்னு எப்படிடா கண்டுபிடிச்ச? சோமு, பந்தியில் அடிக்கடி கூட்டு வைன்னு கேட்குறாரு, அதை வச்சுத்தான். சிரிங்க சிரிங்க, சந்தோஷமாக இருங்க. மனைவி, நான் இந்த புடவை கட்டினவுன்னு ரொம்ப அழகாக தெரியுறேங்க. கணவர், எவ்வளவு அசிங்கமாக இருந்தாலும் இந்த புடவையை கட்டினா அழகாயிடுவாங்கன்னு கடைக்காரர் தான் சொன்னாரேம்மா. சிரிங்க சிரிங்க, சந்தோஷமாக இருங்க. கணவர், பட்டு புடவை நகையெல்லாம் போட்டுக்கிட்டு எங்கடி கிளம்புற? மனைவி, டாக்டரு எக்ஸ்ரே எடுக்க சொல்லியிருக்காருங்க, அதுக்குத்தான். சிரிங்க சிரிங்க, சந்தோஷமாக இருங்க. கணவன், ரொம்ப தொல்லை பண்ணினா அப்புறம் நான் வீட்டை விட்டு ஓடி போயிடுவேன். மனைவி, தயவு செஞ்சு அப்படியெல்லாம் செஞ்சிடாதீங்க, எனக்கு உங்களை விட்டால் யார் இருக்காங்க சமைக்க? சிரிங்க சிரிங்க, சந்தோஷமாக இருங்க. பாரதன், நான் எப்போ வந்தாலும் உங்கள் மனைவியை உடனே காப்பி போட்டு தந்துடுறாங்க. பாரதன், அவள் அப்படித்தான், அவளுக்கு பிடிக்காதவங்க யாராவது வந்தால் உடனே மோசமான காப்பியை கொடுத்து உடனடியாக அனுப்பி வச்சிடுவா. சிரிங்க சிரிங்க, சந்தோஷமாக இருங்க. ராமு, என் மனைவியை சமாளிக்கவே முடியலடா, எதுக்கு எடுத்தாலும் திட்டுறா. சோமு, அப்படியா? ராமு, ஆமாண்டா, முதல் நாள் அவளோட பிறந்த நாளை மறந்துட்டேன்னு திட்டினா, அடுத்த நாள் அவள் வயசை கரெக்டாக ஞாபகம் வச்சுருக்கேன்னு திட்டுறாடா. சிரிங்க சிரிங்க, சந்தோஷமாக இருங்க. மகன், அப்பா, உங்கள் பாக்கெட்டில் இருந்து பணம் எடுத்தது நான் தான் எப்படி கண்டுபிடிச்சிங்க? அப்பா, உங்கள் அம்மா எடுத்திருந்தா பாக்கெட்டில் மீதி பணமே இருந்திருக்காதேடா, அதை வச்சு தான். சிரிங்க சிரிங்க, சந்தோஷமாக இருங்க. ஈயம் பித்தளைக்கு பேர்ச்சம்பழம் தர்றது. அம்மா, பழைய பொருள் வாங்குற வந்திருக்கேம்மா. பெண், வீட்டில் கணவர் இல்லைப்பா, போயிட்டு அப்புறவா. சிரிங்க சிரிங்க, சந்தோஷமாக இருங்க.